இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே கடைசி வாரத்திலே செவ்வாய்க்கிழமையிலே நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். செவ்வாய்க்கிழமை என்ன நடந்தது? 23ஆம் வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? உமக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? மனிதரிடத்திலே அதிகாரம் கையில் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட, நீ என்னவாக விரும்புகிறாய்? நான் கலெக்டராக விரும்புகிறேன். சில பிள்ளைகள் சொல்லும், நீ என்னவாக விரும்புகிறாய்? நான் ஒரு போலீஸ் ஆபீசராக விரும்புகிறேன். அப்படி ஆகி என்ன செய்வாய்? அந்த சின்ன பிள்ளைகள் என்ன சொல்லும்? அதிகாரம் உன் கையிலே கிடைத்தால் என்ன செய்வாய்? எல்லா பிள்ளைகளும் ஒரே போலதான் சொல்லுகிறது. அடித்து விடுவேன், சிறையிலே தள்ளி விடுவேன், வாயை மூட வைத்து விடுவேன், ஒன்றுமில்லாமல் செய்து விடுவேன், எல்லாவற்றையும் என் இஷ்டப்படி மாற்று என்று சொல்வேன். உலகத்திலே அதிகாரம் கையிலே கிடைத்தால் மனிதர்கள் தீமை செய்வதற்கான ஆயுதமாக அதை பயன்படுத்துவார்களே தவிர நல்லதை செய்வதற்காக அல்ல. அது ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லாரும் ஒன்று போலத்தான், நான் உட்பட எல்லாரும் ஒன்று போலத்தான் நாம் நடந்து கொள்ளுகிறோம். டொனால்ட் ட்ரம்ப், உலக வல்லரசின் அதிகாரம் டொனால்ட் ட்ரம்புக்கு கொடுக்கப்பட்ட போது என்ன நடந்தது? அவர் என்ன செய்தார்? அவர் என்ன செய்கிறார்? போர் மட்டும்தான் செய்கிறார். அப்படிதானே? போர் மட்டும்தான் செய்கிறார். ஈரான் போரிலே அமெரிக்காவுக்கு ஒரு நாள் மட்டும் எவ்வளவு செலவாகுமாம் தெரியுமா? நாள் ஒன்றுக்கு $1 பில்லியன். பில்லியன், மில்லியனை விட கூடுதல் பில்லியன். நாள் ஒன்றுக்கு $1 பில்லியன் செலவாகும். இந்திய மதிப்பின்படி தினமும் 9400 கோடி செலவாகும். 9400 கோடி. என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இதுவரை அமெரிக்கா ஈடுபட்ட போர்களிலேயே அதிக செலவான போர் இதுதானா? அதிக செலவான போர் இதுதான். இந்த போர் ஆரம்பித்து ஒரு மாதம் முடிந்து விட்டது. மொத்தம் 30 பில்லியனுக்கு மேலே செலவு ஆகிவிட்டது. சமீபத்திலே அமெரிக்காவிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. நீங்கள் டிவியிலே அதை பார்த்திருக்கலாம். டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஒரு பெரிய கொந்தளிப்பு. அதிலே தான் இதையெல்லாம் கணக்கெடுத்து சொல்லுகிறார்கள். இவ்வளவு நாள் போர்ல என்ன நடந்தது? இந்த 30 நாள் போர்லே 30 பில்லியன் செலவாகிவிட்டது. இந்த 30 பில்லியன் டாலர்களை கொண்டு 20 லட்சம் வீடுகளுக்கு சூரிய ஒளி பேனல் கொடுத்திருக்கலாம், சூரிய ஒளி பேனல் அமைத்திருக்கலாம். இதன் மூலம் வருடம் ஒன்றுக்கு $1.8 பில்லியன் மின்சார கட்டணத்தை சேமித்திருக்க முடியும். இந்த 20 லட்சம் வீடுகளும் மின்சார கார்களை பயன்படுத்தினால் அமெரிக்க எரிபொருள் செலவு வகையிலே ஆண்டுக்கு $4.2 பில்லியன் சேமித்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு அதிகார போட்டியினாலே டீசல், பெட்ரோல் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் எண்ணெய் கிடங்குகளும் யாருக்கும் பயனில்லாமல் எரிந்து கொண்டிருக்கின்றன. பெருமளவு கரிமல வாயு வெளியேறி பூமியிலே பயங்கர வெப்பநிலை. இப்போ நாம் வெப்பத்தை அனுபவிக்கிறோம். நாம் நினைப்போம் இந்த வருஷம் ரொம்ப வெப்பம். உண்மையான காரணம் என்ன?
இந்த போர்களிலே வெளிப்பட்ட இந்த கரிமல வாயு, எத்தனை நாள் இந்த கரிமல வாயு வெப்பத்தை இந்த பூமியிலே பெருக்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அதிகார போட்டியினாலே, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதனாலே நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பொருள் தன்னிடமிருந்து திருடப்பட போகிறது என்றால் அந்த நாடு அதை அழிக்கத்தான் செய்யும். ஈரானும் அப்படித்தான் முயற்சிக்கிறது. பெட்ரோல் நம்ம கையை விட்டு போக போகிறது என்பது ஈரானுக்கு தெரிகிறது. அது என்ன செய்கிறது? நமக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த ட்ரம்புக்கு கிடைக்கக்கூடாது என்று பல கிணறுகளை அழிக்கிறார்கள். அதிலிருந்து வெளியேறுகிற கரிமல வாயு கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மனித அதிகாரம் அழிப்பதை பெருமையாக கொண்டதுதான் மனித அதிகாரம். அழிப்பதை பெருமையாக கொண்டது மனித அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பல சோதனைகள் பிசாசினாலே வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், பல சோதனைகள் வைக்கப்பட்டன. அதிலே ஒன்று அதிகார சோதனை. அதிகார சோதனை எங்கேதான் வைத்திருந்தான் தெரியுமா பிசாசு? மற்ற எல்லாத்தையும் வேற வேற இடத்துல வைத்தான். வனாந்திரத்திலே கல்லுகளை அப்பமாக்கும்படி அந்த சோதனை அங்கேதான் வைத்தான். இந்த அதிகார சோதனையை தேவாலயத்திலே கொண்டு போய் வைத்தான். தேவாலயத்திலே கொண்டு போய் வைத்தான். மத்தேயு 4:5-6 நீங்கள் இதை வாசிக்க முடியும். அவரை தேவாலய ஒப்பரிகையிலே கொண்டு போய் நிறுத்தி, நீர் குதியும், நீர் குதியும். அப்போ எல்லா தூதர்களும் பதறியடித்து ஓடி வரட்டும். ஐயோ, இவர் குதித்து விட்டு, ஐயோ இவரை தள்ளி விட்டு விட்டார்களே, இந்த மனிதர்கள் தான் இப்படி செய்திருக்க வேண்டும் என்று எல்லா தூதர்களும் பதறியடித்து ஓடி வரட்டும். பூமியிலே ஒரு பெரிய குழப்பமும் சண்டையும் மனிதருக்கும் தேவதூதருக்கும் இடையே ஏற்படட்டும். யாருக்கு பெரிய அதிகாரம் என்கிற சண்டை அங்கே தொடங்கும். பூமியிலே எங்களுக்கே அதிகாரம் என்று மனித குரல்கள் ஓங்கி ஒலிக்கும். இதுதான் பிசாசினுடைய பிளான். ஆகவே அவரை அப்படி ஒரு சோதனைக்கு கொண்டு வருகிறான். எங்கே நடந்தது? தேவாலயத்தில் நடந்தது. எங்கெல்லாம் என் அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டும், என் மதிப்பை நிரூபிக்க வேண்டும் என்னும் ஆவலில் யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் எப்படிதான் செயல்படுகிறார்கள்? தேவாலய ஒப்பரிகையிலே இருந்து குதித்தது போலத்தான் செயல்படுகிறார்கள். சேதம் தான் கடமையாக இருக்குமே தவிர மதிப்பும் மரியாதையும் வரப்போவதே இல்லை. ஆண்டவருக்கு வைக்கப்பட்ட முதல் அதிகார சோதனை தேவாலயத்தில் வைக்கப்பட்ட சோதனை. இரண்டாவதும் எங்கே தான் வைக்கப்படுகிறது? தேவாலயத்திலே தான் வைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நடந்த இரண்டாவது அதிகார சோதனை இந்த மத்தேயு 21. இதுவும் தேவாலயத்திலே தான் வைக்கப்படுகிறது. வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் கொண்டவரிடத்திலே தற்காலிக அதிகாரம் கொண்டவர்கள் வந்து என்ன கேள்வியை கேட்கிறார்கள்? எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர்? எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர் என்று கேட்கிறார்கள். இவர்களுக்கு யாரிடமிருந்து அதிகாரம் வந்தது? இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் தங்கள் அதிகாரத்தை ரோமரிடமிருந்து தான் வாங்கி பெற்றிருந்தார்கள். ரோமரிடமிருந்து தான் வாங்கி பெற்றிருந்தார்கள். அங்கே என்ன நடந்தது என்றால், இந்த ரோம ஆட்சியாளர்களுக்கு திருப்தி வரவில்லை என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அது ஆசாரியனானாலும் சரி, பிரதான ஆசாரியனானாலும் சரி, திடீரென்று மாற்றி விடுவார்கள். திடீரென்று மாற்றி விடுவார்கள். ஆகவே அங்கே ஒரு பதவியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் செல்வாக்கு இருக்க வேண்டும். ஆகவே அந்த காலத்திலே பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே அரசியல் செல்வாக்கினாலே மட்டுமே அந்த இடத்திலே அதிகாரத்திலே இருக்க முடிந்தது. அதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஜோசப் காய்பாஸ், அதான் அவருடைய முழு பெயர். ஜோசப், இங்கிலீஷ்லே ஜோசப் காயபாஸ் என்று இருக்கிறது. இந்த காய்பா ரோமரால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன். ஆனால் அவனாலும் என்ன செய்ய முடியவில்லை? முழுமையான அதிகாரத்தை செலுத்த முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு முன்பு பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்ட அவனுடைய தாய் மாமன் அன்னா என்ன செய்தான் என்றால், எல்லா அதிகாரத்தையும்
தன்னிடமே வைத்திருந்தார். எல்லா அதிகாரமும் அண்ணாவிடம்தான் இருந்தது. இந்த வசனத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள், பிரதான ஆசாரியரும் என்று பார்க்கிறீர்கள். அந்த விலக்கப்பட்ட பிரதான ஆசாரியனும் ஆலயத்திலே அதிகாரம் பண்ணி கொண்டுதான் இருந்தார். இந்த அண்ணா எப்போ என்ன சொல்வானான் தெரியுமா? சனதரீம் சங்கத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் எல்லாம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தார்கள். எல்லாருமே அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தார்கள். ஏதோ ஒரு வெகு சிலர், ஒரு நிக்கோதேமு, இப்படி வெகு சிலர் மட்டும்தான் மனசாட்சியோடு இருந்தார்கள். அவர்களும் இயேசுவை தனியாக சந்தித்த பிறகு மனசாட்சியோடு இருந்தார்கள். அதற்கு முன்பு வரை அண்ணா என்ன சொல்லுகிறானோ அதுதான். சனதரீம் சங்கத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் அவன் கட்டுப்பாட்டிலே இருந்தார்கள். அவன் என்ன சொல்லுவான் என்றால், இந்த கையெழுத்து போடுபவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். சனதரீம் சங்கத்திலே கையெழுத்து போடுபவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். நான் நினைத்தால் எதையும் செய்து விடுவேன் என்று அண்ணா எப்பொழுதும் சொல்வானா. நான் நினைத்தால், கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டா போதும், நான் நினைத்தால் எதையும் செய்து விடுவேன். அப்படி சொல்லியே காய்பாவை கூட தன் அதிகாரத்தின் கீழே வைத்திருந்தான். தேவாலயத்து கடைகள் எல்லாமே அண்ணாவின் ஆட்களாலே நடத்தப்பட்டன. எல்லா கடைகளும் அப்படித்தான். ஆகவே பலி செலுத்த சொந்த மிருகத்தோடு வருவார்கள். பழைய ஏற்பாட்டின் கட்டளைப்படி அவர்களாகவே வளர்த்து அந்த மிருகத்தோடு வரும்போது அண்ணாவின் கடையில் உள்ளவர்கள், அண்ணாவினாலே வைக்கப்பட்டவர்கள் சொல்வார்கள், இது பழுதுள்ள ஆட்டுக்குட்டி, இது பழுதுள்ள மாடு, இதை விட்டு எங்க கிட்ட இருந்து வாங்க. இப்படி அவன் செய்து கொண்டே இருந்தான். இந்த அண்ணாவின் கட்டுப்பாட்டிலே தான் பல ஆசாரிய குடும்பங்கள் இருந்தன. நீ ஆசாரியனாகணுமா? நான் சொல்லுபடி கேடு, நான் சொன்ன இடத்துல நீ கையெழுத்த போடு. அவன் சொல்லுக்கு மறு சொல் கிடையவே கிடையாது. அண்ணா அவ்வளவு சர்வ வல்லமை பெற்றவனாக இருந்தான். ஆகவே அவன் கட்டுப்பாட்டில் இருந்த எருசலேம் தேவாலயத்திலே ஒருவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். எவ்வளவுதானே? ஒருவர் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். தன் கட்டுப்பாட்டில் இருந்த ஆலயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்கும் பயப்படாமல் பிரசங்கிக்கிறார். நான் வந்திருக்கேன், அண்ணா நிக்கிறேன், காய்பா மூப்பர்கள் எல்லாரும் நிற்கிறார்கள், சனதரீம் சங்கமே நிற்கிறது. இந்த மனிதன் ஒன்றுக்கும் பயப்படவில்லையே, தலை நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறாரே. அவர் தலை நிமிர்ந்து நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவரது மனம் மனித உணர்ச்சிகளால் தூண்டப்படாமல் அமைதியாக இருந்தது. துண்டாடப்படவும் இல்லை, தூண்டப்படவும் இல்லை. அவருடைய வார்த்தைகள் உண்மையானதாக இருந்தது. அவருடைய பிரசங்கத்திலே புதிய சிந்தனைகள், புதிய செயல்கள் வெளிப்பட்டன. அண்ணா பார்க்கிறான், நான் தானே அதிகாரம் மிக்கவன். அப்படி நினைத்து கொண்டிருந்த இடத்திலே இப்படி ஒன்று நடக்கிறதே. அண்ணா ஆச்சரியப்பட்டு போனான். ஆகவே அண்ணா என்ன நினைக்கிறான்? இந்த வசனம், இந்த அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் பார்த்தால் திரும்ப திரும்ப என்ன வருகிறது என்றால், ஜனங்கள் அவரை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். அண்ணா என்ன நினைத்தான் என்றால், இந்த மக்கள் கூட்டம்தான் இவர் இவ்வளவு தைரியமாக இருப்பதற்கு காரணம், இந்த மக்கள் கூட்டம்தான் அவருக்கு இந்த தைரியத்தை கொடுக்கிறது என்று நினைத்தான். அவரது வாயிலிருந்தே இந்த பதிலை வர வைக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆகவேதான் வந்து கேட்கிறான், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? இந்த மக்கள் தானா? இந்த மக்கள் தான் என்று அவர் சொல்ல வேண்டும். அப்படி நினைத்தான். அதற்கு அவர் பதிலே சொல்லவில்லை. அவனோ இதை சவாலாக எடுத்துக்கொண்டான். இதே மக்களை தன் பேச்சு வார்த்தைகளினாலே அவருக்கு எதிராக நான் திருப்பி காட்டுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டான். இந்த மக்களை வைத்துதானே இவருக்கு இவ்வளவு பவர், இவர்களையே நான் திருப்பி காட்டுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டான். அதை தன் அதிகாரத்தினாலே நிறைவேற்றினான். குருத்தோலை திருநாள் அன்று இஸ்ரவேலின் ராஜா என்று புகழ்ந்தவர்கள் பெரிய வெள்ளி அன்று என்ன சொன்னார்கள்? யூதருக்கு ராஜா என்று இகழ்ந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா என்று புகழ்ந்தவர்கள் புனித வெள்ளி அன்று யூதருக்கு ராஜா என்று இகழ்ந்தார்கள். குருத்தோலை நாளன்று கத்தாவே ரட்சியும் என்று ஆரவாரித்தவர்கள் பெரிய வெள்ளி அன்று சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள்.
குருத்தோலை ஞாயிறன்று வஸ்திரங்களை விரித்து இயேசுவை வாரும் வாரும் என்று அழைத்தவர்கள் பெரிய வெள்ளி அன்று அவருடைய வஸ்திரங்களை உரிந்து அவரை அவமானப்படுத்தினார்கள். பிரதான ஆசாரியருக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். பார்த்தீர்களா என் அதிகாரத்தை, பார்த்தீர்களா எங்கள் அதிகாரத்தை என்று கொண்டாடினார்கள். இதுதான் மனித அதிகாரத்தின் செயல்பாடு. ஒரு கேள்வி, நாம் எதற்காக அதிகாரத்தை விரும்புகிறோம்? நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தருகிறார், அப்படிதானே? பெற்றோர் என்ற அதிகாரத்தை தருகிறார், சபையிலே மூப்பர்கள் என்ற அதிகாரத்தை தருகிறார், பொறுப்பாளர்கள் என்ற அதிகாரத்தை தருகிறார். பிறரை அழிக்கவும் கொல்லவுமா நமக்கு அதிகாரம்? பிறருக்கு விரோதமாக மற்றவர்களை தூண்டி துன்மார்க்கராக்கவா நமக்கு அதிகாரம்? அல்லது சனதரின் சங்கத்து உறுப்பினர்களிடம் கையெழுத்தை சேகரித்து இயேசுவை கொண்டது போல ஊழியக்காரர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு அதிகாரம்? ஆகவே இதை நாம் மனதிலே கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். அதிகாரத்தை தீமைக்கு பயன்படுத்தாமல் நல்லதுக்கு. ஒரு பிள்ளைகள்கிட்ட இடத்துல சொல்லணும், எனக்கு அதிகாரம், நீ தப்பு பண்ணும்போது உன்னை திருத்துவதற்கு எனக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நீ இப்படி செய்யாதே, அப்படிதானே? நீ இப்படி செய்யாதே, நீ இப்படி யோசிக்காதே, நீ இப்படியெல்லாம் நடந்து கொள்ளாதே. இந்த அதிகாரத்தை நல்லதுக்கு தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர, இந்த பகுதியிலே கடைசியிலே ஆண்டவர் இந்த சம்பவத்தை அவர் சந்தித்ததன் மூலமாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிற காரியம், நாம் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம். நம்மை பெரும் பாவம் செய்ய வைப்பதே அதிகாரம்தான். பல விதத்திலே நமக்கு அதிகாரம் கிடைக்கும். படிப்பினாலே அதிகாரம் கிடைக்கும், அப்படிதானே? கொஞ்சம் படித்து கொஞ்சம் பட்டம் வாங்கிட்டா நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். நல்ல வேலைக்கு போய்விட்டால் நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும். அன்பினாலே அதிகாரம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களாலே அதிகாரம் கிடைக்கும். மூத்தவன் இவன் சொல்லதை கேட்கணும். அதையெல்லாம் எதற்கு பயன்படுத்துகிறோம்? நன்மை செய்வதற்கா? இல்லை. இந்த மனிதர்களைப் போல, இந்த அண்ணா மோசமான ஒரு மனிதன், இந்த அண்ணாவை போல தீமையாக அதை பயன்படுத்துகிறோமா? நாம் கண்டிப்பாக எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த அதிகார வேட்கையினாலே அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம், அப்படி செய்து விடுவோம், இப்படி செய்து விடுவோம், எப்பொழுதெல்லாம் அந்த சிந்தனை வருகிறதோ அப்போ இதை மட்டும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், அதிகாரம் நன்மை செய்வதற்குத்தான். கீர்த்தனையிலே